நம்ம ஊர்ல எல்லா ஊர்லயும் பாத்தீங்கன்னா தாங்கல், கரணை, பாக்கம்னு சொல்லுவோம். சென்னையில தாங்கல், கரணை, பாக்கம்னு எந்த ஊர் பேரெல்லாம் முடியுதோ அது எல்லாமே வாட்டர் ஹோல்டிங் பாடிஸ். இப்ப வேடந்தாங்கல், அதே போலதான் இங்க ஐயப்பந்தாங்கல், ஏன்னா அது வாட்டர் ஹோல்டிங் பாடி. அதே போல பள்ளிக்கரணை, அது வந்து வாட்டர் ஹோல்டிங் பாடி. மார்ஷ்லாண்ட், சதுப்புநிலம், பீர்க்கங்கரணை எல்லாமே தண்ணி பிடிக்கக்கூடிய பகுதிகள். அடுத்தது பாத்தீங்கன்னா பாக்கம், நுங்கம்பாக்கமா இருக்கட்டும், காரப்பாக்கமா இருக்கட்டும், விருகம்பாக்கமா இருக்கட்டும், தண்ணீர் பிடிப்பு பகுதிகள். நுங்கம்பாக்கத்துல மிகப்பெரிய ஒரு லேக் இருந்தது, ஹார்ஷூ லேக், பெரிய ஏரினே அது பேர் சொல்லுவாங்க. அது பார்த்தீங்கன்னா சேத்பட்டு, சைதாப்பேட்டை வழியெல்லாம் இருந்தது, இன்னைக்கு கிடையாது. ஏன்னா எல்லா ஏரியிலையும் அரசு கட்டடங்கள், வள்ளுவர் கோட்டமே ஏரியில தான் இருக்கு, நேரு ஸ்டேடியம் ஏரியில தான் இருக்கு, கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் ஏரியில தான் இருக்கு, டி நகர், திண்டிவனம் பஸ் ஸ்டாண்ட், நுங்கம்பாக்கம் இன்னைக்கு வரைக்கும் அது லேக் ஏரியான்னு தான் சொல்றாங்க. எல்லா நீதிமன்ற வளாகங்களா இருக்கட்டும், கலெக்டரேட்டா இருக்கட்டும், எல்லா அரசு அலுவலகங்கள் எல்லாமே இன்னைக்கு ஏரி மேலதான் இருக்குது. திண்டிவனம் பஸ் ஸ்டாண்டு புதுசா கட்டினாங்க, அதுவும் ஏரி மேல இருக்கு. அப்போ நம்ம எப்படி அந்த ஏரிகளை பாதுகாக்கணும்? முன்னாடி விஷயம் தெரியல, அப்ப நம்ம சுற்றுச்சூழல் பாதிப்பு பத்தி தெரியாத போது அந்த ஏரிகளை எல்லாம் ஆக்கிரமிச்சு வீடெல்லாம் கட்டிட்டாங்க. இனிமேல் அதை நம்ம பண்ணக்கூடாது, நம்ம அதை பாதுகாக்கணும். அதுக்கு ஒரு நல்ல வழி இருக்கு. ஈரான்ல ராம்சார்னு ஒரு நகரம், அந்த ராம்சார் நகரத்துல 1971 ஒரு பெரிய கூட்டம் போடுறாங்க. உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டும்னு கூட்டம் போட்டு அதுல ஒரு 100 நிலைகளை லிஸ்ட் பண்றாங்க. அந்த 100 நீர்நிலைகள்ல 20 நீர்நிலைகள் தமிழ்நாட்டில் இருக்கு. இந்தியாவில் 100 நீர்நிலைகள், அதுல 20 நீர்நிலைகள் தமிழ்நாட்டில் இருக்கு, அதுல 1 பள்ளிக்கரணை. அதனால இந்த நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டும்னு அவங்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டிலையும் இந்தியாலையும் இந்த வெட்லாண்ட்ஸ் ஆக்ட், தமிழ்நாடு வெட்லாண்ட்ஸ் ஆணையம் இருக்கிறது. 7 வருஷம் 8 மாசம் 24 நாட்கள் ஆணையம் ஆரம்பிச்சு இது வரைக்கும் ஒரே ஒரு ஏரியோ, குளத்தையோ, குட்டையோ, கண்மாயோ, கழிவேலி, கழிமுகம், சதுப்பு நிலை எதையுமே லிஸ்ட் பண்ணல தமிழ்நாடு வெட்லாண்ட்ஸ் ஆணையம். அதுக்கு எல்லா பெரிய துறை, அந்த துறையில ஒரே ஒரு ஏரியா கூட லிஸ்ட் பண்ணலாம். 5 ஏக்கருக்கு மேல எந்த ஒரு நீர்நிலை இருந்தாலும் அதை ஜிஐ மேப்பிங் பண்ணணும், ஜிஐஎஸ் மேப்பிங், டிஜிட்டல் மேப்பிங் பண்ணி நோட்டிஃபை பண்ணணும். நான் வந்து உங்களை வந்து மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர்களே நான் வந்து இருக்கரம் கூப்பி கேட்டுக்கிறது என்னெல்லாம், முதல்ல அதை லிஸ்ட் பண்ணுங்க. நீர்வளத்துறை